நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 16. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுதும் சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலியை கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரம் வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவனை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். சிந்தனை. ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். என்ன அழகான வார்த்தைகள் இவை! நிலக்கிழாரின் தாராள உள்ளத்தை தெளிவாக காட்டுகின்ற வார்த்தைகள் அல்லவா இவை? அதிகாலையிலும் காலை 9 மணிக்கும் 12 மணிக்கும் 3 மணிக்கும் இறுதியாக 5 மணிக்கும் வேலையாட்களை தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே பணிபுரிய அழைக்கின்றார். இப்போது வேலை முடிவடைகின்றது. கூலி வழங்கப்படுகின்றது. அனைவருக்கும் சமமாகவே கூலி வழங்கப்படுகின்றது. இதனை பார்த்த முதலிலே வந்த வேலையாள்கள், இது அநீதியானது என்று நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுக்கின்றனர். அப்போது நிலக்கிழார் அவர்களை பார்த்து, நீங்கள் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உங்களுக்குரியதை தந்து விட்டேன், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் அநீதி இழைக்கவில்லையே. உங்களுக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்தவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் அல்லவா? எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்று கூறி முடிக்கின்றார். எங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் தம் இரக்கத்தை வழங்குவதில் தாராளமாக இருக்கின்றார். ஆனால் பலவீனர்களாகிய நாங்களோ எங்களுக்குரிய பங்கை பெற்றுக்கொள்ளுகின்றோமா என்று ஆய்ந்து கொள்ளுகின்றோம். அத்தோடு அதை மற்றவர்களோடு ஒப்பிட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
இன்னும் கூட கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எங்களுக்கு பேராவல். அதே வேளையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற போது எங்களுக்கு பொறாமை ஏற்படுகின்றது. எங்களிடம் இல்லாத ஆடம்பரமான வாழ்வை மற்றவர்கள் வாழுகின்ற போது, அல்லது ஒரு அழகான பெரிய வீட்டை அவர்கள் கொண்டிருக்கின்ற போது, அல்லது ஒரு விலையுயர்ந்த காரிலே பயணம் செய்கின்ற போது அதை கண்டு நாங்கள் பொறாமைப்படுகின்றோம். ஏன் இவையெல்லாம் எங்களிடம் இல்லை, ஏன் அவர்களுக்கு மட்டும் உண்டு என்று எண்ணுகின்றோம். இதுவே பொறாமையாகும். இந்த பொறாமையை முழுமையான தாராள உள்ளத்தால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும். தாராள உள்ளம் என்பது வெறும் பணத்திலும் பொருளிலும் செல்வத்திலும் தங்கியிருப்பது அல்ல. மாறாக என்னிடம் இல்லாத ஆசீர்வாதங்கள் மற்றவர்களிடம் இருக்கின்ற போது அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ளும் உள்ளமே இந்த தாராளமாகும். பொறாமை என்னிடம் இல்லாத ஆசீர்வாதங்கள் மற்றவரிடம் உண்டே என்ற ஒரு கவலையை உருவாக்கும். கவலை பின்னர் கோபமாக மாறும். இந்த உவமையிலே கடைசியிலே வந்தவர்கள் தங்களைப் போன்றே கூலியை பெற்றுக்கொண்டார்கள் என்பதைக் கண்டு முதலிலே வந்தவர்கள் அவர்களோடு சேர்ந்து மகிழ்ந்திருக்க வேண்டும். நீங்கள் அதிர்ஷ்டமானவர்கள் என்று அவர்களை பாராட்டியிருக்க வேண்டும். ஆனால் அதை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். இத்தகைய பொறாமை, அது கொண்டு வரும் கவலை, கோபம் எங்களிடம் இருக்கின்றதா? அல்லது தன்னலமற்ற தாராள உள்ளம் எங்களிடம் இருக்கின்றதா? நாங்கள் கொண்டிராத ஆன்மீக ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் கொண்டிருந்தால் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் மகிழ்ச்சி கொள்வோம். அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். செபம். ஆண்டவரே, பொறாமை, கவலை, கோபம் போன்றவற்றில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.